இந்த நாளுக்கான தியானத்துக்குரிய தலைப்பு I have loved thee with an everlasting love. I have loved thee with an everlasting love. ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சிநேகம் என்பது தேவன் சிநேகத்துக்கும் உலக சிநேகத்துக்கும் வேறுபாடு உண்டு. அவருடைய சிநேகம் அவருடைய இரத்தத்தினால் நம்மை சிநேகித்தார். அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அந்த சிநேகம்தான் அநாதி சிநேகம். அந்த சிநேகம் ஒருபோதும் விலகாத சிநேகம். அந்த சிநேகம்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தியிருக்கிறது. அதற்குரிய வசனம் ஜெரேமியா chapter 31 verse 3. The Lord has appeared of old unto me, saying, I have loved thee with an everlasting love. Therefore, with loving kindness have I drawn thee. தமிழிலே எரேமியர் 31:3 சொல்கிறது, பூர்வ காலத்தில் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனமானார் என்பதை. ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக்கொள்ளுவேன். அவர் அநாதி சிநேகத்தால் சிநேகித்து கொண்டது மட்டுமல்ல, அவர் காருண்யத்தால் நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய காருண்யம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவர் சிநேகம் பெரியது. நாம் இன்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் என்று சொன்னால் இம்மை மாத்திரமல்ல, அந்த நித்தியத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க தேவன் நம்மை அவருடைய சிநேகத்தினாலே அரவணைத்திருக்கிறார். அவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.